ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. கௌசல்ய ரொம்ப துக்கத்தோடு பேசுகிறாங்க தசரதர் மன்னர்கிட்ட. அப்போது துடிச்சு அவங்க எனக்கு மேலே தயவு வைங்க, உங்கள் காலில் நான் மன்றாடி கேட்டுக்கிறேன், எனக்கு கட்டளையிட வேண்டிய நீங்கள் இப்போ இப்படி மன்னிப்பு கேட்காதீங்கன்னு கேட்குறாங்க. அப்படி பேசின்னு இருக்கும்பொழுதே அஸ்தமனம் ஆகிடுறது. ராமர் காட்டுக்கு போய் 6வது நாள் இரவும் வர்றது. அன்றைக்கி நள்ளிரவில் தசரதருக்கு தான் முன்னே செஞ்ச ஒரு பெரிய தவறு நினைவுக்கு வருது. மகனை பிரிஞ்சு பரிதவிக்கிற நிலையத்தை அடைஞ்சதுக்கு தான் செஞ்ச அந்த பெரிய தவறு தான் காரணம்னு உணர்ந்து கௌசல்யா கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். தான் செஞ்ச காரியத்தின் தன்மைக்கேற்ற விளைவுகளை ஒவ்வொரு மனுஷனும் அனுபவித்து தான் தீர்மான். தன்னுடைய செயலை பற்றிய கவலை சித்த கூட இல்லாமல் காரியத்தில் இறங்குறவன் அறிவில்லாதவன்னு பண்டிதர்களால் அழைக்கப்படுறான். இளைஞனாக இருந்தபோது நான் செஞ்ச ஒரு பாவ காரியத்தை பற்றி உனக்கு நான் கூற விரும்புகிறேன். கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு இலக்கு எழுப்பக்கூடிய ஒரு சப்தத்தை வச்சு குறித்தவராமல் அதை அடித்து வீழ்த்தக்கூடிய வல்லமை படைத்த வில்லாளன்ற புகழ் அப்பயே எனக்கு சேர்ந்தது. அது என்னுடைய வல்லமையின் காரணமாக தான் நான் இப்போ இந்த துயரத்தை அனுபவிக்க நேர்ந்திருக்கு. அப்போ நான் ஒரு இளவரசன். அந்த நேரத்தில் உனக்கும் எனக்கும் திருமணம் நடக்கலை. அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் நான் வேட்டையாடுற எண்ணத்தோட தேரில் ஏறி சரைய நதிக்கரைக்கு போனேன். சூரியன் அஸ்தமனமாக இருந்தது. வானத்தில் மேகமூட்டம் காணப்பட்டது. இருள் சூழத் தொடங்கின நேரம் அது. அப்போது ஒரு யானை ஆற்றுல தண்ணி குடிக்கிற சப்தம் எனக்கு கேட்டது. யானை நீர் குடிக்கிற சப்தத்தை கொண்டு அதை வீழ்த்துற எண்ணத்தோடு அதுக்கு குறி வச்சு அம்பை நான் எய்தேன். யானையின் அலறல் ஒலிக்கிறதுக்கு பதிலாக ஒரு மனுஷனுடைய ஓலைக்குரல் எனக்கு எழுந்தது. நான் திடுக்குட்டுட்டேன். அப்போது ஒரு குரல் கேட்டது, என் போல் ஒரு துறவி மேலே ஆயுதம் பாயுமா? தண்ணீர் எடுக்கிறதுக்காக இந்த நீர்நிலைக்கு வந்த என்ன அம்பு கொண்டு தாக்கியது யார்? ஜீவகாருண்யத்தை உறுதியாக மனசில் நிறுத்தி காட்டில் கிடைக்கிற பொருட்களை கொண்டு வாழறேன்னா யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சுருப்பேன்? மர உரி அணிஞ்சு சடமுடி தரித்து காட்டில் வாழற ஒரு துறவியை கொல்றது எந்த ஒரு தர்மசாஸ்திரத்தில் ஏற்கப்படும்? என் மேலே அம்பு எய்த அந்த மனுஷனுக்கு நான் செஞ்ச தீமை தான் என்ன? நான் என் உயிரை நினச்சி கவலைப்படலை. ஆனால் எனக்கு பிறகு என்னுடைய பெற்றோர்களும் கதி என்ன ஆகும்னு நினச்சி நான் கவலைப்படுறேன். என் உயிர் பிரிஞ்சுட்டா அவளை யார் பார்த்துப்பா? என்னோட சேர்ந்து அவளும் கொல்லப்படத்தக்கவதான் நான் நினைக்கிறேன். சித்தத்தை கட்டுப்படுத்த தெரியாத எந்த அறிவற்றவன் இந்த செயலை செஞ்சானோ தெரியலையேன்னுட்டு அந்த மனுஷன் பரிதாபகரமாக பேசுகிறது இவர் காதில் விழுறது. இந்த குரல் என் காதில் விழுந்தோன்னே என்னையே அறியாமல் என் கையில் இருந்த வில்லும் அம்பும் விடுபட்டு கீழே விழுந்துடுறது. தாழ முடியாத துக்கத்தோட குரல் வந்த திசையை நோக்கி நான் போனேன். அங்கே ஒரு இளம் துறவி விழுந்து கிடந்தார். அவர் மேலே அம்பு பாஞ்சிருந்தது. அவர் உடல்லேருந்து ரத்தம் வழிஞ்சுது. நீரை எடுத்துன்னு போகிறதுக்காக அவர் கொண்டு வந்த குடமும் சாஞ்சு அதிலிருந்து தண்ணி வழிஞ்சுன்னு இருந்தது. என்னை பார்த்து அவர் பேச தொடங்கினார். ராஜாவே, உனக்கு நான் செஞ்ச தீமை தான் என்ன? நான் கொல்லப்பட்டதால் கண் பார்வை இல்லாத என்னுடைய வயசான பெற்றோர்களும் இறந்தார்கள்னு தான் இனிமேல் நான் வச்சுக்கணும். கண் பார்வை இல்லாமல் உடலில் சக்தி இல்லாமல் பரிதவிக்கத்தக்க நிலையில் வாழற அவளுக்கு என்னை விட்டால் வேறு கதி யாருமே கிடையாது. இப்போது தங்களுடைய தாகத்தை தீக்க நான் தண்ணி கொண்டு வருவேன்னு எதிர்பார்த்து காத்துட்டுருப்பாங்க. தவத்தினாலையும் நற்குணத்தினாலையும் ஒரு பயனாயும் கிடைக்காது போல் இருக்கே. இல்லாட்டாக்கா எனக்கு இந்த கதி நேர்ந்திருக்குமா? இல்லை, நான் எனக்கு நேர்ந்த கதி அறியாமல் என்னுடைய பெற்றோர்கள் எனக்காக இப்படி காத்துட்டுருப்பாங்களா? என்ன அவலம் இது? என் முடிவை அவள் அறிஞ்சுட்டா கூட அவளால் என்ன செஞ்சிட முடியும்? அவளுக்கு தான் ஒரு சக்தியும் இல்லையே. ரகுகுல தோன்றலே உன்னிடம் நான் ஒன்று கேட்குறேன். இதோ இந்த வழியாக போனாக்கா என்னுடைய தந்தை ஆசிரமத்தை நீ போய் அடையலாம். தயவு செஞ்சு அங்கே போய் நடந்த விவரத்தை அவர்கிட்ட சொல்லி அவருடைய மன்னிப்பை கேட்டுக்கோ. தன்னுடைய தவ வலிமையால் உன்னை பொசுக்க கூட அவரால் முடியும். ஆனால் மன்னிப்பு கேட்டேன்னாக்கா அவருடைய கடும் கோபத்திலிருந்து நீ தப்பிக்கலாம். ராஜாவே, என் உடலில் பாஞ்சிருக்க அம்பு தயவுசெய்து அதை உடல்லேருந்து எடுத்துரு. அதனால் ஏற்படுற வலி என்னால் தாங்க முடியல. என் உயிர் போயிட்டோம். நீ எஞ்ச அம்பு எடுத்துரு அப்படின்னு அந்த துறவி கேட்டுக்கிறார். நான் சித்த யோசித்தேன். அம்பை எடுத்துட்டா அவர் உயிர் உடனே பிடிஞ்சிடும். அம்பை எடுக்காட்டாக்கா வலி தொடர்ந்துட்டே இருக்கும். உயிர் சித்த நேரம் கழிச்சு பிரியும். அதனால் அந்த நிலையில் அவருக்கு நன்மை செய்கிறதா இருந்தால் அம்பை எடுத்துடுறது தான் ஒரே வழின்னு நான் தீர்மானித்தேன். அவர் கேட்டுண்டபடியே அவர் உடலில் இருந்த அம்பை நான் எடுத்துட்டேன். அவருடைய தலையும் சாஞ்சது, அவர் உயிரும் பிரிஞ்சுடுத்து. சரைய நதிக்கரையில் தண்ணீரால் அவர் உடல் கழுவப்பட்டது. தாங்க முடியாத மனசு வருத்தத்தோட சித்த நேரம் அங்கே நின்றுட்டு அந்த துறவி கொண்டு வந்த குடத்துலையே நீரை நிரப்பிண்டு அவர் காட்டின வழியை போய் அடைஞ்சு அவர் தந்தையினுடைய ஆசிரமத்தை போய் அடைஞ்சேன். தசரதர் அவருடைய கதையை மேலும் தொடர்ந்து சொல்கிறார். அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.